வாக்குத்தத்தம் உன்னுடையது. உண்மை உள்ள மனிதர்கள் இன்றைய காலகட்டத்தில் குறைந்து கொண்டே இருக்கின்றனர். வார்த்தையில், வாழ்க்கையில், செயல்களில், உறவுகளில் உண்மை தேவைப்படுகிறது. மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். யோசேப்பு தன் வாழ்வில் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஆபிரகாமை நான் அழைத்த பொழுது அவன் என் வாக்குத்தத்தங்களை நம்பி வந்தான். ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேற கால தாமதமான போது அவன் ஆகாரை திருமணம் செய்து குழந்தை உருவானது. அப்பொழுது நான் ஆபிரகாமை பார்த்து, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னேன். இன்று உன்னையும் பார்த்து நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. நீ உண்மை உள்ளவனாயிரு. உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில், உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில், கடமைகளில் உண்மையாயிரு. எங்கேயும் உன் உண்மையை நீ இழந்து விடாதே. யோபு போல என்ன நெருக்கடிகள் வந்தாலும், எல்லாவற்றையும் இழந்து போனாலும், யோபுவின் மனைவி சொல்லுகிறது போல இன்னுமா உன் உத்தமத்திலே உறுதியாயிருக்கிறாய்? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாலும் யோபு தன் உத்தமத்திலே உறுதியாயிருந்தான். ஆகவே இழந்த நன்மைகளை இரட்டத்தனையாக பெற்றுக்கொண்டான். இன்று சிறு சிறு காரியங்களுக்கும் தங்கள் உண்மையை விற்று போட்ட மக்களை நாம் பார்க்கிறோம். இன்று உன்னை என் பாதத்தில் அர்ப்பணித்து உன் உண்மையில் உறுதியாயிரு. நான் உனக்கு பலன் தருவேன். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான்.